ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மழைக்காலங்கள் வந்துட்டாலே கொசு, பூச்சி, கரப்பான்பூச்சி எல்லாம் வரும் இல்லையா? ஸோ அது வர்றது எப்படி தடுக்கலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ தான் நம்ம வீடியோவை முத பார்க்குறதுனா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மழை காலத்தில் அதிகமாக வரக்கூடியது கொசு, கரப்பான்பூச்சி தாங்க. இதுகளை எப்படி ஒழிக்கலாங்கிறத இந்த டிப்ஸில் பார்க்கலாம். இதுக்கு சின்னதாக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் ஒரு கற்பூரத்தை நல்லா தூள் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஊதுபத்தி இருக்கும் இல்லையா, நல்ல வாசனையான ஊதுபத்தியை இந்த இடத்துல நம்ம நல்லா பிச்சு போட்டுக்கலாம். இந்த குச்சிகள் நமக்கு தேவையில்லை, இதில் இருக்கக்கூடிய மருந்துகள் மட்டுமே நமக்கு போதுங்க. இது எல்லாம் நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. மிக்ஸ் பண்ணி விடு பார்த்திங்கன்னா இந்த கற்பூரமும் இந்த ஊதுபத்தியும் பார்த்திங்கன்னா நல்லா பவுட்ரு மாதிரி ஆயிரும். இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இதோட வாசத்துக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி, பல்லி அது மட்டும் இல்லாமல் கொசு பார்த்தீங்கன்னா ஒன்று கூட வரவே வராது. நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டாலும் சரி, இல்லை கையில் எடுத்து நீங்கள் தெளித்து விட்டாலும் சரிங்க, இதோட வாசத்துக்கு கொசு ஒன்று கூட வரவே வராது. பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம பெட்டுக்கு பெட்ஷீட் மாட்டுறதா இருந்தால் ரொம்பவுமே சிரமப்படுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சிரமம் இல்லாமல் ஈஸியாக மாட்டலாங்கிறது இந்த டிப்ஸில் பார்க்கலாங்க. இதுக்கு நான் ஒரு ஸ்கேல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் தோசை கரண்டி இருந்தால் கூட எடுத்துக்கலாங்க. இந்த பெட்ஷீட்டை நம்ம இந்த மாதிரி ஸ்கேலை கொண்டு இன்சர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பெட்ஷீட் மாட்டுறதுக்கும் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இதுக்காக நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுங்கிற அவசியமே இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேலே போதும். அழகாக நம்ம இந்த மாதிரி பெட்ஷீட்களை சூப்பராக இன்சர்ட் பண்ணிடலாம். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சோறு வேகும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில சமயங்களில் இந்த சோறெல்லாம் பொங்கி ஊற்றிடும் இல்லையா? ஸோ அது பொங்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயிலை அந்த சட்டியில் மேற்பக்கிட்டு நம்ம தடவி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா பொங்கி மேலே வரவே வராதுங்கிற நம்ம ஆயில் தடவி இருக்கோம் இல்லையா? இந்த கஞ்சியும் பார்த்திங்கன்னா இந்த சட்டியில் ஒட்டவே ஒட்டாது. ஸோ நமக்கு வாஷ் பண்ணவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கஞ்சியெல்லாம் மேலே வழிஞ்சிருச்சுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு கழுவத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? நம்ம அதை ஆயிலில் கொண்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இதில் ஒட்டாமல் இருக்கனால நமக்கு வாஷ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம பசங்க நோட்டில் எழுதும்போது பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் காற்று பட்டு இந்த தாள் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. எழுத பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம புக்ஸ் படிக்கும்போது சரி, நம்ம எந்த பேஜில் விட்டுட்டோங்கிறது தெரியாமல் ரொம்பவுமே யோசிப்போம். ஸோ அது ரெண்டுமே இல்லாமல் எப்படி ஈஸியாக படிக்கலாம், எழுதலாங்கிறது டிப்ஸில் பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு பேனா மூடி மட்டும் போதுங்க. இந்த பேனா மூடியை நம்ம எந்த பக்கத்து எழுதுகிறோமோ அந்த பக்கத்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபேன் காற்று படும்போது பார்த்திங்கன்னா இந்த தாள் பெறலாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம படிப்போம் இல்லையா? நம்ம படிச்சுட்டு அப்படியே மூடி வச்சிட்டோன்னு பார்த்திங்கன்னா எந்த பேஜில் படித்தோங்கிறது நமக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி பேனா மூடியை நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சுட்டு புக்ஸை மூடி வச்சோன்னு பார்த்திங்கன்னா நம்ம எந்த பேஜில் படித்தோங்கிறது ஈஸியாக எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் எழுதுறதுக்கும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் சரி, ஃப்ளாஸ்காக இருந்தாலும் சரி, ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தால் அதுலேருந்து ஒரு பேட் ஸ்மெல்லு வர ஆரம்பிக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் கடையில் வாங்கக்கூடிய புது வாட்டர் பாட்டிலில் பிளாஸ்டிக் வாடை வர ஆரம்பிக்கும். அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் பாட்டிலில் 2 கிராம்பை நம்ம போட்டு மூடி வச்சிடலாங்க. இந்த மாதிரி நம்ம கிராம்பு போட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து எடுக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் சரி, ஃப்ளாஸ்காக இருந்தாலும் சரி, இதுலேருந்து ஒரு பேட் ஸ்மெல்லு வரவே வராது. நம்ம பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் வாங்குவோம் இல்லையா? வாங்கின உடனே 2 கிராம்பை போட்டு நம்ம ஒரு நாளைக்கு வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராம்போட வாசம் இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் போகிறனால அந்த பிளாஸ்டிக்கோட வாசமும் வரவே வராது. பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மழைக்காலங்களில் வந்துட்டாலே நம்ம ஈரக்காலோட பெட்டில் ஏறுறதுனால பார்த்திங்கன்னா பெட்டெல்லாம் நனைஞ்சு போயிடும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் கால்களில் தூசி இருக்கனாலும் பார்த்திங்கன்னா அந்த பெட்டு ஃபுல்லாக தூசி ஆயிரும். இதை எப்படி தடுக்கலாங்கிறது இந்த டிப்ஸில் பார்க்கலாங்க. இதுக்கு பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு மேட்டை வச்சுக்கலாங்க. இந்த மேட்டை வச்சுட்டு நம்ம ஈரக்கால்களோடு இருந்தாலும் சரி, இல்லை காலில் தூசி இருந்தாலும் சரி, இந்த மேட்டில் நம்ம தடவிட்டு நம்ம பெட்டில் ஏறும்போது பார்த்திங்கன்னா பெட்டு ஈரமாகவும் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் தூசியும் பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டில் கொஞ்சம் கூட படவே படாது. பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம்.
நம்ம துணி காய போடுறதுக்கு அதிகப்படியாக கிளிப்பு தேவைப்படும் போது பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு சில சமயங்களில் கிளிப்பு இல்லாமல் போயிடும் இல்லையா. ஸோ இனிமேல் அந்த கவலை நமக்கு வேணாங்க. நம்ம ஹேருக்கு போடக்கூடிய இந்த மாதிரி கிளிப்பு இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கிளிப்பை கொண்டு நம்ம துணி காய போடும்போது மாட்டி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு நல்லா ஸ்டிஃபாக நிற்கிறனால காற்றுல பார்த்தீங்கன்னா அந்த துணி பறந்து போகவே போகாதுங்க. நம்ம நார்மலாக கிளிப்பு போடுறதுக்கும் இந்த மாதிரி ஹேர் கிளிப் போடுறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த கிளிப்பு துணியை நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிறனால நமக்கு வந்து பறந்து போகாமல் ஈஸியாக இருக்கும். இனிமேல் துணி காய போட கிளிப்பு பத்தலையேன்னு கவலைப்பட வேணாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹேர் கிளிப் இருந்தாலே போதுங்க. நம்ம எவ்வளவு துணியாக இருந்தாலும் ஈஸியாக காய போட்டு அழகாக எடுத்துடலாம். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அடுத்த ஒரு ரெசிபி என்னன்னு பார்த்துடலாம். நம்ம வீட்டில் சத்து மாவு அதிகமாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சத்து மாவு கொண்டு ஒரு ரெசிபி செய்யலாங்க. இதுக்கு வந்து 2 முட்டையை வந்து ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிருக்கேன். கூட பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப்பு அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வந்து வீட்டில் நாட்டு சர்க்கரை இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து அரை கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை பார்த்தீங்கன்னா இந்த முட்டையில் நல்லா கரையணும். ஸோ கரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குழிக்கரண்டியில் 2 கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதாவது அரை கப்பு வந்து ஆயில் சேர்த்துக்கிறேங்க. வாசம் இல்லாத ஆயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா நுரைச்சி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கப்பில் வந்து 2 கப்பு அளவு சத்து மாவு சேர்த்துக்கலாங்க. இது வந்து பால்வாடியில் கொடுக்கக்கூடிய சத்து மாவு தான். அரை கப்பு சுகர் எடுத்திருக்கேன், அரை கப்பு ஆயில் எடுத்திருக்கேன், அரை கப்பு வந்து பால். இந்த 2 கப்பு மாவுக்கு நீங்கள் வந்து இது எல்லாத்துலேயும் அரை கப்பு வந்து பால், எண்ணெய், சர்க்கரை 3மே கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா நான் அரை கப்பில் கொஞ்சம் பால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட மிச்சம் வச்சுருந்த பாலையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இது எக்ஸ்ட்ரா எதுவும் போடணுங்கிற அவசியமே இல்லைங்க. இந்த இனிப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா சோடா மாவு, அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம அடிச்சு விட்டுக்கலாங்க. அடிச்சு விடும்போது பார்த்திங்கன்னா இந்த மாவு நல்லா பொங்கி சூப்பராக வரும். இப்போ அடுத்து என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டை எடுத்துக்கிறேங்க. இந்த தட்டில் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இந்த தட்டு ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துட்டு இந்த தட்டு ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கோதுமை மாவு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு கேக்கு வந்து அடி பிடிக்கவே பிடிக்காது. அழகாக நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ நம்ம கேக் பேட்டர் செஞ்சு வச்சோம் பார்த்திங்களா, அதை வந்து இந்த தட்டில் ஊற்றிட்டு லைட்டாக ஒரு தட்டு தட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தட்டும் போது பார்த்தீங்கன்னா உள்ள ஏர் ஃபார்ம் ஆனால் எல்லாம் வெளியில் வந்துடும். ஒரு சின்னதாக ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இந்த சட்டியில் நான் உப்பு மணலோ எதுவுமே போடவே இல்லை, வெறும் சட்டி மட்டும் வச்சுருக்கேன். சட்டி வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்ச கேக்கை வந்து மேலே வச்சிடலாங்க. வச்சுட்டு நல்லா டைட்டான மூடியை கொண்டு மூடிடலாம். அடுப்பு பார்த்தீங்கன்னா சிம்மிலே தான் இருக்கணும். சரியாக எனக்கு வந்து 35 நிமிஷம் ஆச்சு இந்த கேக்கு வேகிறதுக்கு. ஒரு நைஃபோ அல்லது ஒரு கம்பியோ எடுத்து குத்தும் போது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய கேக் நல்லா கம்ப்ளீட்டாக வெந்திருக்குங்க. கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இல்லாமல் கேக் நல்லா வெந்துருச்சு இல்லையா. ஸோ இதை நம்ம அப்படியே வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேக் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஹீட்டோடு எடுத்து நம்ம கட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஃப் வராது. ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஒரு சில வீட்டுகளில் சத்து மாவு அதிகமாக இருக்கும் இல்லையா, அதை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அதை வந்து வேஸ்ட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இனிமேல் உங்கள் வீட்டில் சத்து மாவு அதிகமாக இருந்தால் தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக கேக் செஞ்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நான் பிச்சு காட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியுது, நல்லா எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இல்லையா. கடையில் வாங்கும்போது இருக்கக்கூடிய கேக்கை விட நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா கேக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.